எதுக்கு மாதத்தோறும் டெஸ்ட் வைக்கிறாங்க? அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இல்லாம காலாண்டு பரீட்சை வைக்கிறாங்க, அரையாண்டு பரீட்சை வைக்கிறாங்க, ஒரு ஆண்டு பரீட்சை வச்சு அந்த தேர்வுக்காக காத்துக்கிறது. அது போலதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை, நான் நல்லதில் செபிக்கிறேன், நல்லதில் பாடுறேன், நல்லதில் ஆண்டவர் கொடுக்குறேன். ஆனால் எந்த இனிமை வரும் நாட்கள்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது பிள்ளைகளோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொத்து பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியம் சப்பா இதை உங்க நான் படிச்சுட்டேன், இது என்ன செய்ய திட்டம் வச்சுக்கிறீங்களோ அதை செய்யலாம், எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவாராம், காரியங்களை வாய்க்க செய்வார். இது நம்பர் 1. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். 2வது ஒரு காரியங்களை சொல்லிட்டார். இப்ப யாருக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கு, பொருத்தனை பண்ணி நிறைய ஜெபம் இருக்கு, ஊக்கமான ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு. பொருத்தனை பண்ணி நீங்க செபிக்கும் பொழுது, அல்லேலூயா, பொருத்தனை பண்ணி செபிக்கும் பொழுது கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னொரு விஷயம், நீ பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செஞ்சிடும். அல்லேலூயா. அது தாமதித்தாலும் செஞ்சிடும். நீ செய்யாமல் போனால் அதனுடைய விளைவுகள் பெரிதாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு வேதத்தின் மூலமாயோ நான் உங்களுக்கு சொல்றேன். எப்தான்றவர் எல்லாரும் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, அதை கேட்டிருக்கீங்க. எப்தான் ஒரு நியாயாதிபதி புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த எப்தாவை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு வேசியின் மகன். அல்லேலூயா. நடந்தவங்க யாரு? எப்தா ஒரு வேசியின் மகன். அவனை புறமே தள்ளினாங்க, அவனை ஒதுக்கிட்டாங்க, அவனை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இஸ்ரவேலிலே அவன் தான் என்ன பண்ணிட்டான், அந்த ஜனங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துவாங்க. அப்ப அந்த நாட்டுக்கு விரோதமா வரும் பொழுது எப்தா ஒரு காரியம் சொல்றான், ஆண்டவரே இந்த போருக்கு நான் போறேன், இவங்களை நான் ஜெயிச்சுட்டு வரணும். நான் வரும் பொழுது நல்லா கவனிங்க, நான் வரும் பொழுது எனக்கு என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி எது வருதோ, அவன் என்ன நினைச்சான்னு நமக்கு தெரியாது. இல்லையா கவனிக்கலையா? உனக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிற சில சில காரியங்கள் அதுதான். அவன் என்ன நினைச்சானே தெரியாது. என் வீட்டுக்கு முன்னாடி எது வருதோ அதை நான் உனக்கு பலி செலுத்துறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பொருத்தனை பண்றது கூட ஞானமா பொருத்தனை பண்ணி பண்ணணும். ஞானம் இல்லாம பொருத்தனை பண்ணிக்கிட்டு அப்புறம் வேதனை பண்றதுல அர்த்தமே இல்லை. இந்த பொருத்தனை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வேதனை அந்த எப்தா அந்த மகன் பொருத்தனை பண்ணி கொள்றாரு, ஜெயிச்சிடுறாரு, போருக்கு போறாரு, ஜெயிச்சிடுறாரு, ஜெயிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாரு. அதான் கவனிங்க. சந்தோஷமா வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி யார் வருதுன்னு பார்த்தா அவருடைய மகன் நடனமாடி கொண்டு வர்றார். அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான். நல்லா கவனிங்க, ஒரு பொண்ணு தான், வேற யாரும் கிடையாது. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ வேற எதனா வந்தா பலி செலுத்திடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். அவர் சிந்தனையில தான். அதான் சொல்றது, நம்ம பொருத்தனை பண்ணும்போதே கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மனுஷமா ஒரு பொருத்தனை பண்ணிப்போம், ஆனா அதுக்கு நேர்மாறா கர்த்தர் மாத்துவார். புரியுதுங்களா? அப்போ வரும் அவர் சொன்னது என்ன, என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நான் வரும் பொழுது என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி எது வந்தாலும் முதல்ல அதை நான் மனுஷன் அவங்க மக ஆடி பாடி வருகிறார். அவருக்கு மன வேதனை. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரை இந்த பொருத்தனை வேணா, ஆண்டவரை நான் உங்களுக்கு வேற செலுத்துறேன், ஆண்டவரை சொல்லிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். இதை நான் செலுத்துறேன், என் ஒரே பொண்ணு, நான் இதை பண்ண மாட்டேன், நான் வேற செலுத்துறேன். ஆனா அவர் மனம் உடைந்தவராய் காணப்பட்டாலும் தன் மகளிடத்துல சொல்ற, யார்கிட்ட சொல்றாரு, நம்ம பிள்ளைகிட்ட சொன்ன ஒத்துக்குமா? அதான் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம்ப்பா, நான் இப்ப ஒரு பொருத்தனை பண்ணினப்பா, என் பையனே எடுத்துக்க, வேற யாரும் வேணாம், என் பையனே எடுத்துக்கிறது. அப்ப நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், நான் ஆண்டவர் உன்னை பலி செலுத்தணும்னு சொல்றேன். அவன் என்ன
அவன் என்ன பண்ணுவாங்க, நீ போத்த நீ வேண்டி நீ போத்தன என்ன பண்ண பலி செலுத்த. ஆனா அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் இடத்துல அந்த மகளுக்காக ஒரு இது ஏதோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. கன்னி பெண், திருமணமாகாத ஒரு பெண் மக சொன்னா, அப்பா எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு ஸ்நேகிதிகளோட சந்தோஷமா இருந்துட்டு நான் வரப்பா, அதுக்கப்புறம் உங்க பொருத்தனையில நீங்க நிறைவேற்றி கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னபடியே என்ன பண்ணாரு, பலி செலுத்தினார். இல்லையா? அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு பொருத்தனை நீ பண்ணி கொள்ளும் பொழுதே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், தொடங்கிறார். புரியுதுங்களா? எந்த காரியத்துக்கு நாங்கள் சொல்ல வரேன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாக்கோப் இதை வந்து நம்ம வேத சத்தியத்தின் கூட கலமாவே சொல்றோம். யாக்கோப் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வர தன் தாயினுடைய பேச்சுக்கிட்டு லாபார் வீட்டுக்கு போலன்னு சொல்லி வரும் பொழுது ஒரு இடத்துல பெத்தேல் என்ற இடத்துல படுக்கிறார். அங்க படுக்கும் பொழுது தேவ தூதர்கள் தரிசனத்துல பார்க்கிறாரு. ஒரு ஏறி இறங்குறதும் ஒரு இறங்குறதுமா ஏறுதமா இறங்குதமா பார்க்கிறாரு. இது பயங்கரமான ஒரு ஸ்தலமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க ஒரு கல்லை எடுக்கிறாரு. அதுல அந்த கல்லில் அவர் கொண்டு போற எண்ணெயை வார்த்து அந்த இடத்துல சில இடத்துல பாத்தீங்களா அடிக்கல் நாட்டி ஊர் கிராமத்துல பாத்தீங்கன்னா நாட்டி நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இவனுக்கு பெரிய விளக்கு வச்சு அந்த ஊருக்கு வெளிச்சம், அப்படின்னா கரண்ட் கிடையாதுல்ல, அந்த ஊருக்கு வெளிச்சம் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. அது போல அவர் உள்ளதே அவர் சொன்ன ஒரு வார்த்தை பொருத்தனை என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நான் இங்க இருந்து போறேன், நான் போய் வரும் பொழுது புரியுதுங்களா, இந்த பெருத்த ஆசீர்வாதத்தோடு நீ கொண்டு வரும் பொழுது அதுல உமக்கு தசம பாகம் செலுத்தி அங்கே நான் ஒரு பணிவிடம் கட்டுறேன். எங்க நேர்ந்து கொண்டார், எங்க நேர்ந்து கொண்டார், பெத்தேல். நல்லா கவனிங்க. சில பேர் வேற இடத்துல பொருத்தனை பண்ணிப்பாங்க, வேற இடத்துல செலுத்துவாங்க. இல்ல சொல்றது நல்லா கவனிங்க. இது ஒரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். வேற இதுல போவாங்க, ஜீசஸ் காலில் பொருத்தனை பண்ணிப்பாங்க, இங்க பொருத்தனை பண்ணிப்பாங்க, ஜீசஸ் காலில் போய் நிறைவேற்றுவாங்க. புரியுதா அவங்க சொல்றது? இங்க பொருத்தனை பண்ணிப்பாங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் காலில் கொண்டு போய் அதுவும் ஆண்டவர் தான், இதுவும் ஆண்டவர் தான், ஒரே ஆண்டவர் தான். புரியுதுங்களா? ஒரு ஆண்டவர் தான். ஆனா நீ எங்க உன் காரியங்களை நீ நேர்ந்து கொள்கிறாயோ அங்கேதான் நீ செலுத்தினவை தவிர அதை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போக கூடாது. இதுக்காக நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நான் ஒரு வீட்டை பிரேயர் நடத்த போயிருந்தேன். அவங்க ஏற்கனவே வேறொரு சபைக்கு போயிருக்கிறவங்க, வேறொரு சபைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு உண்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த உண்டியல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. இது நடந்த உண்மை, எங்கேயுமே பக்கம் தான். அப்படிங்கிறது அட்ரஸ் கூட தான் நீங்க அவங்க போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அங்க போன உடனே அவங்க சொன்ன அவங்க தான் அதை எடுத்து என் கையில கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வேலைக்கிழமை தூரம் போய் நடந்துங்க, எடுத்து என் கையில கொடுத்தாங்க. நல்லா இவ்வளவு பெரிய உண்டி. மாமா நான் அந்த சபைக்கு போல, அந்த சபைக்கு நான் போல, அங்க நான் வந்து இதை கொடுத்தாங்க. இதை வந்து ஃபுல்லாக நான் நிரப்பி அவங்களுக்கு ஒரு காரியம் நான் செஞ்சேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் நீ அங்கே போனதுன்னா அவங்க விஷயம் நமக்கு தெரியாது. நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் போனனாலும் பரவாயில்ல, இதை என் கையில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கே அதை வாங்கினீங்களோ அங்கே கொண்டு போய் நீங்கள் அதை கொடுத்து அந்த போதகரோட போய் ஷோ பண்ணி அதை கையில் கொடுத்துருவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம் இருக்குன்னு சொல்லி புரியுதுங்களா? நான் சொல்றது இந்த யாக்கோபை குறித்து சொல்லி இந்த காரியத்தை சொல்றேன். நான் சொன்ன காரியத்துக்காக அது உண்மை. அதே போல அவங்க போனாங்க. நல்லா கவனிங்க. அவங்க போயிட்டு அவங்க பாஸ்ட் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காணிக்கை கொடுத்துட்டு அவங்க சோகட்டுருக்காங்களோ அவங்க உள்ளத்துல ஒரு சமாதானம். மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அங்கே போக ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, யாக்கோபை பொருத்தனை பண்ணது பெத்தேல்ல. ஆண்டவர் அவங்க பரிவாரங்களோட ஆசீர்வாதத்தோட கர்த்தர் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. அவன் என்னைக்கு இந்த இடத்துல நான் வரும் பொழுது எல்லா இந்த இடத்துல நான் ஒரு பணிவிட பெத்தேல்ல நான் ஒரு பணிவிட கட்டுவேன், இங்க எல்லா விதமான தசோபாக்களையும் நான் இங்க செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அவன் கடந்து வரான். ஆண்டவர் அவன் மாவட்டத்துல இருந்து 21 வருஷம் கடந்து போகிறது. 21 வருஷங்கள் வருது. ஆனா அவன் வந்து மகானிசம் என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பணிவிடத்தை கட்டுறான்.
அல்ல கவனிங்க, பலிபீடத்தை கட்டுறான். எங்க அவன் பொருத்தனை பண்ணிக்கிட்டான்? பெத்தேல்ல. அவன் செஞ்சது எங்க? இங்க. ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை சொல்லுவான். இவன் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே கர்த்தர் அவனுடைய காரியங்களை பொறுப்படுத்தி கொண்டு நடத்த ஆரம்பிச்சான். அல்லேலூயா. மாமன் விரோதமா எழும்புறான், அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. பொண்ணை மாத்தி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார்? அவன் விரும்பதையே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, பாருங்க, அவனுக்கு யாக்கோபுக்கு எத்தனை பசங்க சொல்ல? 13, 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பொண்ணு. நல்லா கவனிங்க, இந்த சீமையுடைய ராஜா அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி சீரழிச்சு அது நிமித்தமா அவருடைய பிள்ளைகள் கொலைகாரர்களாய் மாறி போனார்கள். இவ்வளவு இருக்குது இந்த ரகசியத்தில் இருக்கு. ஒரு காரியம் நம்ம பொறுத்தது எந்த இடத்துல நீங்க பொறுத்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இது சபையில சொல்ல வேண்டிய காரியம் வந்து நம்ம பெண்களா இருக்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம பொறுத்தனை பண்ணி நம்ம நேர்ந்து கொள்கிறோமோ கர்த்தர் அப்பவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இவன் பொறுத்தனை பண்ணது ஒரு இடம், செஞ்சது ஒரு இடம். ஆனா இங்க என்னாச்சு? பிள்ளைங்க கொலைக்காரா மாறிட்டாங்க. தன்னுடைய மகன் அவன் எழுந்து போனான். பாருங்க, அவங்க ஆண்டவர் நிறைய காரியங்கள் செஞ்சார். ஏசா அவனை வெட்டணும் வந்தவனை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? சமாதானத்தோடு கொண்டு போனாருங்க. சமாதானத்தோடு கொண்டு போனாரு. அப்போ அந்த நாள கிரிய செஞ்ச அந்த காரியங்கள், அவன் ஜெபித்த காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் கிரிய செஞ்சார். ஆனா அவன் எங்க வந்து அந்த காரியத்தை செலுத்தி அந்த பணிவிடத்தை கட்டி அதை தொழுது கொண்டானோ அங்கேயே ஆண்டவர் என்ன பண்ணார்? இத்தனை காரியங்களையும் செய்தார். அதுக்கப்புறம் தான் அவன் உணர்ந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நாவியாரத்தை வாசிச்சு பாருங்க, உணர்ந்தவனாய் காணப்பட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், ஆண்டவர் மறுபடியும் அவனை உணர்த்தினான். மறுபடியும் 21 வருஷங்கள் கழித்து மறுபடியும் இந்த காரியத்தை உணர்த்தி அதற்கு அப்புறமா தான் வந்து அவன் என்ன பண்ணான்? டீட்டெயில கட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வம்சம், அவனுடைய வரலாறு கழிக்கப்பட்டது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சொல்றேன். யோனாவை குறித்து சொல்றேன். யோனா ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ண. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? என்ன பொருத்தனை பண்ண சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் வேதத்தையே எடுக்கல, நான் ஊர்ல தான் அவங்களுக்கு சொல்லிட்டு போறேன். யோனா ஒரு காரியத்தை சொன்னான். ஆண்டவரே, நீ எந்த இடத்துக்கு போக சொன்னாலும் நான் அந்த இடத்துக்கு போய் செய்வேன். நீ எங்க சொன்னாலும் அங்க போய் செய்வேன். ஆனா அவர் சொன்னது நினைவேக்கு போனாரு, அவன் தர்ஷிக்க முடியும். இல்லையா? வந்தது வேற மீன் அவனை முழங்குச்சு, கப்பல் அவனை தூக்கி போட்டாங்க. புரியுதுங்களா? அது மீன் வயிற்றுக்கு போன பிறகு உணர்ந்தான். மீன் வயிற்றுக்கு போன பிறகு உணர்ந்தான். நல்லா கவனிங்க. அப்பதான் மீன் அவன் என்ன பண்ணுச்சு? கக்கி போட்டுச்சு. இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. நான் முதலாவது சொன்னேன், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வோம். அல்லேலூயா. எப்பொழுது அவர்கிட்ட உன் வீட்டு பிரச்சனை ஆகட்டும், குடும்ப பிரச்சனை ஆகட்டும், பிள்ளைகள் பிரச்சனை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவர் கையில கொடுத்துருங்க. அவர் கையில நீங்க பிசப்பா ஒரு கொடுத்துருங்க. இன்னொரு காரியம், பொருத்தனை பண்ணி கொண்டு நீங்க செபிக்கும் பொழுது எங்க நீங்க பொருத்தனை செய்யறீங்களோ அந்த இடத்துல நீ நேர்த்தியா நீ செய்வீங்க. அதை விட நீ பொருத்தனை போனாம இருக்குதே நல்லது. உன் காரியம் வாங்கிக்கவே வைக்காது. பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது. நீ அது பாவம்ன்றார் ஆண்டவர். நீ பொருத்தனை பண்ணிக்கொண்டு அதை செய்யாமல் போனா அதுவே உனக்கு பாவமாகும். உன் மாம்சமே உனக்கு பாவமா மாறிடும். வசனம் சொல்லப்பட்டு ஒண்ணு உன்னுடைய மாம்சமே என்னமா ஆகிடுமா? பாவமா சொல்லல. செய்யலாம், அதுவே உனக்கு பாவமா மாறிடும். அது எந்த ஒரு காரியத்தை நீ பொருத்தனை பண்ணிக்கொண்டா எனக்கு பாவமா மாறினது. நான் சொல்றேன் நல்ல முறை, எனக்கே பாவமா மாறினது. என்னுடைய மாம்சம் பலவீனப்பட்டு இருக்குதுன்னா எனக்கு ஆவியாருடைய சமூகத்தில் ஒரு நாள் கேட்டேன். நான் பரிசுத்தவான் நான் சொல்ல என் பையனுக்காக ஆரம்பத்துல அப்போ நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்னா, ஒண்ணு இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எந்த டீயோ காஃபியோ எதையுமே நான் குடிக்காம அவனுக்காக ஒரு நாள் உபவாசத்தை நான் ஏன் இருக்கிறான்றவரை அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நான் வந்து வெறும் சோத்திர பணியில மாத்திரம் தான் நான் செலுத்துவே சொல்லி நினைச்சிட்டேன். நாட்கள் கடந்தது, 7 எடுத்த முடிஞ்சது, மறுநாளுக்காக தான் நான் சாப்பிடுவேன். சில காரியங்கள் எனக்குள்ள வரும்போது பலவீனப்பட்டு சரீரம்
அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே புதன்கிழமை நேரத்தில் நான் உடம்பு ஃபிக்ஸ் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டேன். அங்கே மாத்திரை போடணும்னு சொன்னதுனால எனக்கு ஒரு இட்லி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்து அந்த மாத்திரையை போட வச்சாங்க. ஆனால் அந்த கத்தரை அறிவார் நான் சொல்லி நான் அதுலேருந்து இது வரைக்கும் என்னால் முழு நேர உபவாசம் இருக்க முடியும். என் சரீரம் முழுவதுமாக விரைவில்தான். என் கால் சொன்னா நீங்கள் சொல்லிடுறீங்க, என்னால் சொல்ல முடியும். என்னால் வேகமாக நடக்க முடியாது. படிக்கட்டில் நான் சப்போஸ் வேகமாக 2 படிக்கட்டாக கரண்டு விழுந்துடும். இந்த அளவுக்கு என்னுடைய கால் கருவிடும். ஆனால் இங்கே விற்கிறேன்னு சொன்னால் கத்தருடைய கருத்துறாரு. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட அழுத நான் ஆண்டவரை சொல்லிட்டு ஏசப்பா என் காலை நீங்கள் தானே உண்டாங்க, என் காலம் கேட்கும். ஆனால் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணாரு விரைவினத்தில் ஒவ்வொரு இடத்துல 2 3 படிக்கட்டு மாடி போய் ஏறி போய் வர கத்தருக்கு செய்வார். இல்லையா நீங்கள் மாத்திரம் இந்த காரியத்தை நான் சொன்னது ரொம்ப நான் எதையே வேத வசனத்தை உங்களை எடுத்து அப்படி இப்படிலாம் சொல்லலை. ஒரு கதை போல தான் உங்களுக்கு சொன்னேன். இது வேதத்தில் என்னுடைய சுயம் ஒன்று கிடையாது. வேதத்தில் வந்து எல்லாரும் வேதத்தை படிக்கிறவங்களுக்கு என்னுடைய காரியங்கள் தெரியும். படிக்க தெரியாதவங்களுக்கு நான் வந்து இதை சொல்ல வரேன். தெரிஞ்சுக்காதவங்களுக்கு ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கிறீங்க உங்கள் மகளுடைய வாழ்க்கையை சரி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரி, மற்ற காரியங்களை நீங்கள் செய்யும்போது ஆண்டவரை என் பிள்ளைங்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஒரு ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது. என்னால் முடியல, நீ என்னைக்கு என்னால் முடியலன்னு சொல்றியோ அப்போவே ஆண்டவருக்கு நான் காரியத்தை இறங்கி செய்வேன். இல்லை என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிச்சுக்கிறேன்னு சொன்னால் அங்கே இறங்கிக்கிறியே செய்ய மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் சொன்ன இந்த 2 காரியங்கள் யோனாவை குறித்து சொன்னேன், யாக்கோபை குறித்து சொன்னேன், எப்தாவை குறித்து சொன்னேன். நீங்கள் கர்த்தர் காரியம்